ஊனியம் செய்து வீட்டிலேயோ அல்லது வீட்டுக்கு வெளியிலேயோ எந்த எந்த இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு, ஒன்று வீட்டுக்குள்ளுக்குத்தான் அல்லது வீட்டுக்கு வெளியில. அப்படி என்று பார்த்தாலும் அன்புக்குரியவர்களே, குறிப்பிட்ட 5 இடங்கள் இருக்குது. வீட்டுக்குள்ளால குறிப்பிட்ட 5 இடங்கள் இருக்குது. 5 அமாக்கின், 5 இடங்கள். அந்த இடங்கள்ல தான் குறிப்பாக சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கும். பல மக்கள் அழகான முறையிலே ஆய்வு செய்து சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அலாமாத்து சிஹர், சூனியத்துடைய அடையாளம் வீட்டார்கள்ல வெளிப்படக்கூடிய அந்த நேரத்தில் அஃப்ராதுல் உஸ்ரா, அன்புக்குரியவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள், வீட்டில் இருக்கக்கூடிய அஃப்ராதுல் உஸ்ரா இருக்கிறார்களே, அவர்கள அந்த தாக்கம் வெளியாகும். சூனியம் செய்யப்பட்டிருந்தன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த வீட்டுல அந்த தாக்கம் வெளியாகும். ஒருத்தர்ல, பலர்ல, குழந்தையில, தாயில, பெற்றோர், இப்படி பிரதிபலிக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும், கண்டுகொள்ளணும். இப்ப இங்க சூனியம் செய்யப்பட்டிருக்குது, இந்த அடையாளங்களை நாங்கள் தேடிக்கொள்ளணும். சூனியம் செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கும். ஒன்று வீட்டுக்கு அல்லது வீட்டுக்கு வெளியில வைக்கப்பட்டிருக்கும், புதைக்கப்பட்டிருக்கும், ஒழிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை நாங்க பஹத் பண்ணணும், தேடணும். அந்நபஹத் அன் மௌதிஅ ஸிஹ்ர் எங்க வைக்கப்பட்டிருக்குது. وسحر إما أن يوضع في موضعين, ரெண்டே இடம் தான். லா ثالث لهما, உலமாக்கள் சொல்றாங்க மூணாவது ஒரு இடம் கிடையாது, 2 இடம். ஒன்று இம்மா யகூன ஃபில் பைத், வீட்டுல, அல்லது வீட்டுக்கு, இம்மா யகூன ஹாரிஜல் பைத், வீட்டுக்கு வெளியில. அல்-அமாக்கினுல் மஷ்ஹூரா. அப்ப இதுல நாங்க பிரபலியமான இடங்களை சுட்டிக்காட்டி இமாம்கள் ஆய்வு செஞ்சு தேடி உலமக்கள் அழகான முறையில் வடித்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடங்களிலே தான் சூனியம் செய்து வைக்கக்கூடியவர்கள் சூனியத்தை இப்படி இடத்திலே தான் வைப்பதற்கு அதை டிக்ஸாக அதனை செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நீண்ட காலங்களுக்கு அதை வீட்டார்களும் கண்டுபிடிக்காத விதத்திலே அதை நாம் ஒழித்து வைக்க வேண்டும். ஆனால் வீட்டுக்குள்ளு வைத்தால் மிக சீக்கிரமாக அந்த தாக்கத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண முடியும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்குள்ளாலே வீட்டார்களுக்கே விளங்காத அமைப்பிலே ஒழித்து வைப்பார்கள். எனவே இந்த குத்பாவிலே நாங்கள் அல் அமாக்கினுல் மஷ்ஹூரா என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான சில இடங்களை நாம் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அதாவது பிரபல்யமான இடங்களை நாம் இனம் காண்கிறோம். அதைவிட அக்ஸரி 5 அமாக்கின், 5 விட கூடுதலான இடங்கள் இருக்கும், இல்லை என்று சொல்ல வரவில்லை. السحر الأشرار, كت سونيم. من يتعامل معهم يضعون السحر في هذه الأماكن في البيوت. குறிப்பாக சூனியம் செய்து வைக்கக்கூடியவர்கள், உதவியாக இருக்கக்கூடியவர்கள், அதை நாடக்கூடியவர்கள், அந்நாட்டம் இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நோவினை செய்வதற்காக வேண்டி, அவர்கள் நாசமாகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீட்டிலே இதை செய்து கொண்டு வந்து மறைத்து புதைப்பார்கள், வைப்பார்கள், மறைமுகமான இடத்திலே வைப்பார்கள். அளவுமாக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸலல் குர்ஆனல் கரீம் ஷிஃபாஅன் வ ரஹ்மத்தன் லிகௌமின் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு எல்லா புகழும். இந்த குர்ஆன ஷிஃபாவாக, ரஹ்மத்தாக மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஷிஃபாவையும் ரஹ்மத்தையும் அருளையும் குர்ஆன் மூலம் அடைந்த மூமின்களுடைய கூட்டத்தில் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சேர்த்தருள்வாராக. இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. وأحسن منك لم تر كدت عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرعا من كل عيب كأنك قد خلقت كما تشاء. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், அல்லாஹ் அவருடைய மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு மூமின்களாக எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுறார்கள், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, அழகான ஒரு மனிதரை இந்த கண் பார்க்கல. வாஜிபலு மின்க லம் தலிதின் நிசா, எந்த ஒரு பெண்ணுமே பெற்றெடுக்க முடியாது உங்களை விட அழகான ஒரு குழந்தையை. குலிக்த முபர்ரா மின் குல்லி ஐபின், எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்க கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எந்த குறையும் காண முடியாது.
தன்னக கது குலித்தகமாதிஷா, எப்படி பிறக்கணும் என்று எப்படி இறைக்கணும் என்று ஒருவன் ஆசைப்படுகின்றானோ அப்படியே பிழைக்கப்பட்டவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஹஸ்ஸான் பின் சாபித் புகழ்ந்து சொல்லுவார்கள். ஆக பிரபலியமான வீட்டில் இருக்கக்கூடிய பிரபலியமான இடங்கள், சூனியம் செய்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரபலியமான இடங்களை நாம் தேடி பார்ப்போம் என்றால், ஆய்வு செய்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய லஅனத்துல்லாஹ், யார் சூனியத்தை செய்கின்றார்கள், உதவியாக இருக்கின்றார்களோ, அது நாட்டம் செய்கின்றார்களோ, சூனியம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய நாசம் அவர்கள் மீது உண்டாகும், அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகும். அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் அகீதா விட்டு வெளியே சென்று விட்டார்கள், மில்லத்தை விட்டும் இந்த மார்க்கத்தை விட்டும் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யஜஅலுனஹா ஸஹர ஃபில் புயூத் ஹத்தா யுது அஹ்லல் பைத் வ யதூமுல் ஈதா, நோவினைகள் கொடுக்க வேண்டும், அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், பலவிதமான ஆச்சரியமான நோவினைகளை அவர்களை உள்ளாக்க வேண்டும். அதில் அவர்கள் நிரந்தரமாக அந்த சூனியம் இருக்கும் காலமெல்லாம், சூனியம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அந்த வேதனையிலே தத்தளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்யப்படுகின்றது. هذا العمل موجود في البيت اولا كما قلت لحضراتكم, நான் உங்களுக்கு சொன்னது போல السحر اذا ظهرت علامته على الانسان, அடையாளம் வந்து தெரிஞ்சு என்று சொன்னா நாங்க தேடும் பல புத்த அவ்வள நபஹத் அனி ஸஹரி இன் இஸ்ததஅனா, எங்களுக்கு முடியுமான அளவுக்கு முயற்சி செஞ்சு அதை எடுத்து போடணும். அன்புக்குரிய சகோதரர்கள், லஜித ஸஹர் ஃபனுப்திலுஹு பிருக்யா ஷர்இய்யா, அதை நாங்கள் அணைக்கிறது, அதை எடுக்கிறது, அகற்றது இருக்குது ருக்யா ஷர்இய்யா மூலமாக தான். வித்தரீகத்தி ஷர்இய்யா ஸஹீஹா, நான் எப்பயுமே சொல்றது உங்களுக்கு, சுன்னா குர்ஆன் சுன்னா உலமாக்கள் எங்களுக்கு மார்க்கம் ஷரீஅத் சொல்லி தரக்கூடிய முறையை கையாளுவோம். ஹத்தா யஸூல வ யன்ஃபக் ஸஹர் அனில் மஸ்ஹூரி, யார் மீது சூனியம் தாக்கத் பண்ணி செய்யப்பட்டிருக்குதோ, இந்த நெருப்பை யார தாக்கத் பண்ணி பற்ற வச்சு இருக்குதோ, அன்புக்குரியவர்களே, அவர்கள் இருந்த அந்த நெருப்பை அணைக்கணும். ஒரு நெருப்பு ஒன்று வீட்டுக்குள்ளுக்கு பத்துதுன்னு சொன்னா அப்படியே பத்தி ஒவ்வொரு பகுதியாக ஊட்டையுமே பற்ற வச்சு கரிச்சு போட்டு ஒரு நெருப்பு பத்துது. அது வீட்டிலேயா இருந்தாலும் சரி, வெளியில எங்கேயாக இருந்தாலும் சரி. அன்புக்குரியவர்கள், இதை போலதான் சூனியம் நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொண்டா பற்ற வச்சு போட்டுக்கணும். எனவே அதை நாங்கள் தேடி எடுத்து அவசரமா அணைக்கிறது கட்டாயம். وهنا يكون السحر المعمول المصنوع للإنسان للرجل بالمرأة ما يوضع في البيت, வீட்டுக்கு வெளியில சொல்லக்கூடிய இடத்துல கான யுல்கா ஃபில் மகாபிர், சில மக்பராக்கள்ல கொண்டு போய்த்து புதைக்கப்பட்டிருக்கு, கொண்டு போய்த்து வைக்கப்பட்டிருக்குமா. உலமாக்கள் எழுதுறாங்க, அவ் ஃபீ மாஇன் ஜாரின், ஓடுற தண்ணியில ஓடுற ஆத்துகள்ல போடப்படுமா, அப்படியே மிளந்து போற மாதிரி. அவ் ஃபீ அலா ஷஜரத்தின், உயரமான மலைகள்ல கொண்டு வைத்து வைக்கப்படுமா. அவ் ஃபீ அலா ஜபலின், உயரமான மலைகள்ல உயரமான மரத்துல. அவ் ஃபீ அமாகின் முத்தஃபர்ரிகா, பலதரப்பட்ட இடங்கள்ல கொண்டு வைத்து வைக்கப்படலாம். ஹுனா நகூல் அன்ன ஸிஹ்ர லவ் கான காரிஜல் பைத், உண்மையில நாங்க சொல்றோம், சூனியம்ன்றது வீட்டுக்கு வெளியில எங்கேயாலும் கொண்டு வைத்து போடப்பட்டிருந்தா யஸ்அபு அலைனா அன் நஜிதஹு, அதை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது எந்த தொங்கல்ல எந்த திசையில எங்க கொண்டு வைத்து போடப்பட்டிருக்கும். வலிதாலிக இலாஜு லம் ஃபீ ذلك القرآن, அன்புக்குரியவர்களே, குர்ஆனை கொண்டு நாங்க இலாஜ் செய்றோம், மருத்துவம் செய்றோம். பல் குர்ஆனுல் கரீம் கவியுன் நாஃபிதுன் வபில் குர்ஆனில் கரீம் நஸ்ததீஉ அன் நுப்தில السحر, இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வரும். குர்ஆன் அது வெட்ட வெளிச்சமானது, அல்லாஹ்வுடைய கலாம், அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை விட சூனியத்துக்கு சக்தி இல்லை. சூனியத்துடைய தாக்கம், இதை அணைக்கக்கூடிய சக்தி குர்ஆனுக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இருக்குது. القرآن الكريم خفي نافذ فبالقرآن نستطيع أن نبتل السحر, சிஹர அணைக்கலாம், சிஹர பாத்திலா கலாம், அதை இல்லாமலாக செயலில் செய்யலாம். ஹத்தா வலவ் கான ஃபீ அப்அதில் மகான் அன், உங்களை விட்டும் மிக தொலை தூரத்தில் அதை கொண்டு வைத்து புதைக்கப்பட்டிருந்தார். ஆப்பிரிக்கா கண்டத்தில், அமெரிக்கால, எத்தியோப்பியால எங்க கொண்டு வைத்து உங்களுக்காக செய்யப்பட்ட சூனியத்தை புதைச்சிருந்தாலும் குர்ஆனை நீங்க நம்புங்க, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைங்க. ஒரு மனிதர் சொல்லுகின்றார், கமா ஹக்கா பஅதுஹும் வகால, وإذا الشيخ அவங்க சொல்லி காட்டுறாங்க, إني رأيت في المنام كان شخصا جاءني وقال لي أن السحر كالذي عقد,
أن سحرك الذي عقد لك موجود في المكان الفلاني. சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, நான் கனவுல கண்டேன், ரஅய்து ஃபில் மனாம். ஒரு மனிதர் என்னிடத்துல வாராரு, வந்து சொல்றாரு, உங்களுக்காகவே நீ முடிச்சு போட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூனியம் இருக்கிறதே, அது குறிப்பிட்ட இந்த இடத்துல இருக்கிறது. ஃபதஹப் இலைஹி வஹுதுஹு, அந்த இடத்துக்கு நீங்க போங்க, போய்த்து அதை எடுங்கோ. வலைக்க அன் தஅத்தில ஹாத ஸிஹர், எடுத்து அதை அந்த சிஹரா அணைங்க, நீங்க இல்லாமல ஆக்குங்கோ. வகால சொல்றாரு, ஹரஜ்து, நான் போனேன், வதஹபது இலா நஃப்ஸில் மகான், கனவுல சொல்லப்பட்ட மாதிரி அதே இடத்துக்கு நான் போனேன். வஜது ஸிஹர், அதே இடத்துல அப்படி இருந்துச்சு சூனியம். கமா வஸஃபு, என்னிடத்துல எப்படி எல்லாம் வர்ணனை செய்தார்களோ அதே போல அந்த இடத்துல இருந்தது. ஃபஅதைது பிஹி, அதை எடுத்துட்டு வந்தேன். வபிதைது பித்தரீகா ஸஹீஹா அஷ்ஷர்இய்யா ஸஹீஹா, ஸஹீஹான சரியான உண்மையான தெளிவான இந்த ஷரியத் காட்டக்கூடிய முறையில நான் அதை அணைச்சேன் என்று சொல்லி காட்டுகின்றார். ஒன்று வீட்டில் இருக்கும் மா யகூன அஸ்ஸிஹ்ரு ஃபில் பைத் وأنا هنا أدلك على 5 أماكن. அஞ்சு இடத்தை நான் சொல்லித்தாரேன். السحر ومن عاونهم يجعلون السحر الذي يصنعونه في هذه الأماكن في البيوت. இந்த இடங்கள்ல தான் வீட்ல வைத்திருப்பார்கள். இந்த இடங்களை நான் சுட்டி காட்டுகின்றேன். அதுல المكان الأول முதலாவது இடம் كثير ما نرى وكثير ما يخبرنا البعض إنهم رأوا سحرا موجودا خلف أماكن الآنية التي يقال لها عينش. அன்புக்குரியவர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய கபடுகளுடைய விஷயத்துல கண்ணாடி கபடுகள் இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து பாத்திரங்கள், அதாவது பிளேட்டுகள், கப்புகள் எல்லாம் வைப்போமே, புதிய புதிய விருந்தாளிகள் வந்தா எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த கண்ணாடி கபடு இருக்குது. அதுல உள் பகுதி சில கபடுகள் பெரிதாக இருக்கும். உள்ளுக்கு கையை நீட்டலாக கெட்டக்கூடிய கண்ணு கெட்டலாக உள்புறங்கள் இருக்கும். அதுக்கு பின்னால அதை ஜஅலூன கல்பஹு அவ் ஃபீ மகானின் பஈதின் லா துதில் الأيدي عمالا وأسحارا حتى لا تصل إليها أحد. யாரும் அதுக்கு யாரும் கையடிக்காத அளவுக்கு கஷ்டமான ஒரு பொருள் பாவனைக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த பொருளுக்குள்ளால அல்லது அதுக்கு பிற்பகுதியில தூரமாக எடுத்து அதை சிரமப்பட்டு அவர்கள் அதனை வைத்திருப்பார்கள். குறியவர்களே, وهذه الأعمال في أماكن غير متوقعة يصعب أن அடைகிறது கஷ்டம். அதாவது அந்த அந்த இடத்தை பார்க்கறது, கையை போட்டு எடுக்கிறது கஷ்டம். அப்படியான ஒரு இடத்துல சொல்லணும்னா ஐயக்கூன هذا السحر அப்ப அன்புக்குரியவர்களே, ஐயக்கூன خلف النيش. الانيش சொல்றது في مكان بعيد بعيد المكان, அதாவது அந்த கபடுகள்ல ஒளிச்சு வைக்கிறது, கண்ணாடி கபடுகள்ல. அப்ப அங்கிருந்து நாங்க அதை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டிருக்கணும், பார்க்கணும், அடிக்கடி நாங்கள் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கணும், தெரியுது. ரெண்டாவது இடம் வந்து كثير من الإخوة والأخوات حكى لنا ونحن نحكي من خلال التجربة. நாங்கள் இதை சொல்றது அனுபவத்தில் அதிகமான மக்கள் சொல்றாங்க. அண்ணா ஹுனாக்க தோலா, அன்புக்குரியவர்களை, வீட்டுகள்ல சில பானை போல, அதை போல ரப்பான் மாதிரி சில இடங்கள்ல சில பாத்திரங்கள் இருக்கும், அல்லது ரபான் வைத்தி, அதுல ஒரு பக்கம் மறைக்கப்பட்டிருக்கும், அடுத்த பக்கம் ஓட்டையாக இருக்கும். இப்ப பானை எடுத்துக்கொண்டு அப்படித்தான், ரப்பான் எடுத்துக்கொண்டு அப்படித்தான். அந்த இடங்களால திருப்பி மறைக்கப்பட்டு மிச்ச நாளைக்கு விற்கப்பட்டிருக்கும், பழசானது, ரெப்பியார் உள்ளது. அந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் பாவனைக்கு இல்லாம அதை வைக்கக்கூடிய அந்த பெரிய பொருட்களையும் ஒளிச்சு வச்சிருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள், பானை போன்ற அல்லது இந்த ரப்பான் மாதிரி وجدوا خلف الدولاب سحرا موضوعا وعسا معمول, ஒரு இப்படி பெரம்பு மாதிரி கம்பு மாதிரி அதுல நூல் கட்டப்பட்டு புண்ணியம் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து அகற்றி இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்குது. இப்படிப்பட்ட இடங்கள் மக்கான் உள்ள மக்கான் அணி ஹல்ஃபத் தோலாப், அதாவது இந்த ரப்பர் மாதிரி இடங்கள்ல கவனமாக இருக்கணும். அது மாதிரி பொருட்களை நாங்கள் வீடுகளில் கவனமாக வைக்கணும். மக்கான் சாலிஸ், மூணாவது இடம்
அதிகமான வீடுகளை நாங்கள் பார்க்குறோம், குசினிகள் கிச்சன்களில் சில பாவனைக்கு இல்லாத சில பகுதிகள் இருக்கும். கிச்சனில் இருக்கக்கூடிய சுற்றுவரை இருக்கக்கூடிய கட்டுகள் தட்டுகள் இருக்குது, அதில் உள்பக்கம் அது கண்ணுக்கு எட்டாமல் இருக்கும், கைக்கு எட்டாமல் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த உள்ளுக்கு பாவனைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் முன்னுக்கு வச்சிருப்பார்கள். பின்னுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய பாத்திரங்கள், பழைய பாத்திரங்களுக்கு பின்னால ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? இந்த வீட்டார்களுக்கு செய்யப்படக்கூடிய சூனியம் அவர்களுக்கு தாக்க வேண்டும், நீண்ட நாட்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும், அதனுடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு மறைத்து செய்யப்பட்டிருக்கும். அதனை பிளான் பண்ணி செய்து இருப்பார்கள். ஆழமாக நுணுக்கமாக அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து அது அகன்று விடாமல் அதை கண்டுபிடித்துக் கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு அதனை மறைத்து செய்திருப்பார்கள். எனவே அந்த இடங்கள் குசினி நேற்று மூணாத்து கூட ஒரு கோல் வந்துச்சு. அன்புக்குரியவர்களே, எப்படி என்று சொன்னா அடுப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. அடுப்புல அது மாதிரி இப்படியான பொருட்கள்ல குறிப்பிட்ட அந்த இடங்கள் என்று சொல்லி இல்லை. எங்களுக்கு தெரியும், நாங்க வீட்டையே சுத்தமாக வச்சுக்கொள்ளணும், கிளீனாக வச்சுக்கொள்ளணும். இந்த நேரம் நாங்கள் அதை ஒதுக்கணும்னு சொல்லுவோமே. المكان الرابع நாலாவது في بيوتنا نحن نجد احيانا منابر في هذا. வீட்டுகள்ல மஸ்ஜிதுகள்ல மனாராக்கள் இருக்கிற மாதிரி வீடுகள்லையும் நாங்க பார்க்கிறோம். கூடுதலான வீடுகள்ல, பழமை வாய்ந்த வீடுகள்ல, ஓடு போட்ட வீடுகள்ல ஒரு மெத்த பகுதின்னு சொல்லி மேல் தட்டுன்னு சொல்லி சின்ன ஜன்னல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிவிலினுக்கு மேலால இருக்கிறத மாதிரி இடங்கள் வீடுகள் இருக்கும். சின்ன பிள்ளைகள் போயிட்டு வருவாங்க, நடமாடுவாங்க. பெரியவங்களுக்கு எலும்பி கொண்டு போகலாது, உட்கார்ந்து தான் போக வேண்டும். அந்த இடங்களுக்கு அப்படிப்பட்ட சின்ன ஜன்னல்கள் வைக்கப்பட்ட இடங்கள், உயரமான இடங்கள், வீட்டினுடைய மேமுகட்டு பகுதிகள் இருக்குதே, அந்த இடங்களையும் கவனமாக இருக்கணும். மக்கள் போற வார குறவு, கை நீட்டுறது குறவு, கண் பார்வை குறவு, இப்படியான இடம்தான் அந்த இடங்கள்ல ஒழித்து கொண்டு இது பிளான் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். அதே போல நாங்கள் ரொக்கையா ஷர்இயா என்று வர நேரத்தில் குர்ஆன் வாரத்தில் முழு வீட்டிலையும் நாங்கள் அதை சுற்றி சுற்றி ஓதுவோம், பாதுகாப்பை நாங்கள் செய்வோம். ஆனால் அந்த மாதிரி இடங்கள்ல அது ஈக்காது. அந்த மாதிரி இடங்களை நாங்கள் வைக்கக்கூடாது. அதாவது சிலந்தி வலைகள் சுற்றி இருக்கக்கூடிய மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளை வீட்டில் வைக்கக்கூடாது. முடியமான அளவுக்கு அந்த இடங்களை நாங்கள் நடமாட்டம் உள்ள இடங்களாக மாற்றி வைக்கணும். அந்த இடங்கள்லையும் நாங்கள் திலாவாத்துக்கள் அதிகமாக செய்யணும், கயா ஷர்இயா செய்யணும், குர்ஆன் ஓதணும், அப்படியான விஷயங்கள் ஈடுபடணும். ஐந்தாவது المكان الخامس هو أخطر الأماكن أن يوضع هذا السحر في الحمام بعيد عن الأيدي. டாய்லெட்ல வைப்பாங்க, பாத்ரூம் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. இந்த வாஷ்ரூம்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உலமாக்கள் சொல்றாங்க, டாய்லெட் ரொம்ப கவனம், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்தருல் மக்கான் என்று சொல்கிறார்கள், டேஞ்சரான இடம். அதுல சுற்றுவரை இருக்கக்கூடிய கட்டுகள், மேல் கூற பகுதிகள் இருக்கிற கவனமாக கவனித்துக் கொள்ளணும். அதே போல தஹான் கஹ்ருபாயி என்று சொல்லக்கூடிய, அதாவது அதிகமான வீடுகளில் ஹாட் வாட்டர் மெஷின் இருக்கும், அதுக்கு பின்னால் அது சுகரோட இணைந்திருக்கும். அதுக்கு இடப்பட்ட அந்த இடங்கள்ல எல்லாம் சூனியத்தை செய்து வைக்கப்பட்டிருக்கும். அதே போல அஸமுல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்கான ஜுலூசி கலாஇல் ஹாஜா, டாய்லெட்டுக்காக உட்காரக்கூடிய அந்த பகுதிகளை நாங்க பார்க்கிறோம். ஓர துண்டுகள்ல இடைகள் இருக்குது, அதுல கூட மாட்டி அதை பெக் பண்ணி மக்களுக்கு விளங்காத மறைக்கு அதுல நாங்க கையடிக்க மாட்டோமே. அப்படிப்பட்ட அமைப்புல மிச்ச நாளுக்கு அது அதுக்குள்ளுக்கு இருக்கும். போகக்கூடியவங்க எல்லாருக்கும் அதில் தாக்கம் உண்டாக தொடங்கிடும். எனவே அன்புக்குரியவர்களை ஆசைக்குள்ளாக நாங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட இடங்கள் ஆய்வு செஞ்சு உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இடங்களில் கவனமாக இருக்கணும், வீட்டை சுத்தமாக இருக்கணும். அடுத்த மக்கான் உள்ளத்தி ஃபீஹா அஷ்யா கதீரத்துன், எங்களை வீடுகளில் வீட்டில் ஒதுக்கப்படக்கூடிய சாமனக லாக்கைமத்தலகா, பொறுமதி இல்லாத பலக்கூன என்று சொல்வார்கள். கருமுகிம்மா, தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கபடால போட்டு வைத்திருப்போம், ஒதுக்கி வைத்திருப்போம், ஸ்டோர் ரூம்ல வைத்திருப்போம். ஆனா அதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடங்களில் கொண்டு போயிட்டு வைக்கப்பட்டிருக்கும். கடைசியாக சொல்றேன் அன்புக்குரியவர்கள், 3 விஷயம் சொல்றேன். உலமாக்கள் கிதாபுகள் எடுத்துறாங்க, ரொம்ப கவலையான விஷயம், கைசேதமான விஷயம், சொல்லாமலும் மேலா சொல்லித்தான் ஆகணும். அல்லதீன يعملون ويصنعون هذه الاسحار, இந்த சூனியத்தை செய்யக்கூடியவர்கள், பிளான் பண்ணக்கூடியவர்கள், தகூனு லஹும் அலாகா பில் பைத்தில் மஸ்ஹூர், யார் எந்த வீட்டுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குதோ
அந்த சூனியம் செய்யப்பட்ட வீட்டுக்கும் சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கும் இடையில ரொம்ப 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 ஒரு ஒரு அருமையான ஒரு தொடர்பு இருக்கு. மிக நெருக்கமாக இருப்பார்கள். ரொம்பமா தக்கூனு அலாகா கவியா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடும் நெருக்கம் இருக்கு. ஆனால் சூனியம் செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க எல்லாரும் அப்படி இல்லை. ஆனால் சொல்லாமல் மேலா சொல்லித்தான் ஆக வேண்டும் என செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி நாம் இதனை சுட்டிக்காட்ட வேண்டும். எல்லாரையும் சந்தேகப்படவும் முடியாது. இருந்தாலும் இப்படி அநியாயமாக செய்கின்றார்கள், மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள், அறிவீடத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஷேக் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு பெண்மணி தண்ட மகள மாப்பிளைக்கு, ஒரு பெண்மணி தண்ட மருமகனுக்கே சூனியம் செய்கின்றார். எப்படிப்பட்ட சூனியம் தெரியுமா? ஹத்தா லா துதல்லிக இப்னதஹா, தண்ட மகளை அந்த கணவன் தலாக் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக செய்கின்றார். ஆனால் மறுபக்கம் அடைக்கின்றது உல்லாசஃபி ஷதீத், ரொம்ப கைசியதம் கவலை என்னண்டா அத்தஹாத சிஹர் இலா மௌத்தி ஜௌஜி இப்னதிஹா, அந்த மகளுடைய கணவனுடைய மருமகனுடைய மரணத்துக்கே அந்த சூனியம் காரணமாக ஆகிவிடுகின்றது. ஜஹலுன் கபாஉன் ஹாதா, எவ்வளவு பெரிய மடத்தனம்! சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மடத்தனமாக இருக்கும். மோடத்தனமாக சில வைத்தியங்களுக்காக வேண்டி போறது மடத்தனம். அவர்களை அந்த தஜ்ஜால்கள் கஸாபுகள், அவர்கள் சூனியக்காரர்களுக்கு மருந்து செய்ய போய் அவர்களை இவர்களுக்கு சூனியம் செய்து விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களை சூனியத்துக்கு வழிகாட்டி விடுகின்றார்கள். மார்க்கத்தை விட்டும் அகீதாவை விட்டும் வெளியே சென்றவர்கள் தான் சூனியம் செய்யக்கூடியவர்கள், காஃபிர்கள். இந்த மார்க்க கஃபர சுலைமான் வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் வலா முல்கு சுலைமான் மா கஃபர சுலைமான் வலாக்கின் ஷயாத்தீன் தஃபரு அன்ஹும் அன்னாஸ் ஸஹா. எனவே அன்புக்குரியவர்களை சூனியம் செய்யப்பட்ட என்று சொன்ன விளங்கி நான் இறுதியாக உங்களுக்கு சொல்றது, கண்ட முறைகளை கட்டடியர்களிடத்துல, பொய்யர்களிடத்துல, ஜட்ஜால்களிடத்துல போய் ஏமாறவானம், சல்லி பறிக்கக்கூடியவர்களிடத்தில் ஏமாறவானம், பொம்புல கல்லர்களிடத்துல போய் ஏமாற வேண்டாம். தனிமையில் மருத்துவம் செய்ய வேண்டும், தொட்டு வைத்தியம் செய்ய வேண்டும். என்ன தொட்டு வைத்தியம் அது? அன்புக்குரியவர்களே, ருக்கைய ஷர்ஐயா, குர்ஆனை கொண்டு மருத்துவம், சுன்னாவை கொண்டு நம்புவோம், குர்ஆனை ஹதீஸை நம்புவோம். அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். அல்லாஹ் நம்பிக்கை வைத்து செல்ஃபாக செய்வோம். ஏலாத கட்டம். அன்புக்குரியவர்களே, நல்ல நம்பிக்கையான முறையில் செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஆராய்ந்து அவர்கள் மூலமாக இந்த பக்குவமான மனிதர்களால தான் இதை அகற்ற முடியும். அவர்களுடைய ஓதல்கள் குர்ஆனால தான், திலாவத்தால தான், ஹதீஸால ஸலவாத்தால தான் அகற்ற முடியும். எனவே நம்பிக்கையோடு நாம் செய்து இதனுடைய பிரதிபலிப்பை அறிவதற்கு வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பரிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.